May 1983, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, நாளைய தினம் நமது சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட என்னை போன்றவர்களுக்கு தனி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொன்னாள். அண்ணல் காந்தியடிகளின் தலைமையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள். தங்கள் வாழ்நாளிலேயே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்பதோ, அதன் பலனை தாங்கள் அனுபவிக்கலாம் என்பதோ அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. தன்னலமின்றி அவர்கள் போராடினார்கள். அந்நிய ஆட்சியிலிருந்து நாடு விடுதலை பெற வேண்டும். தன்னுடைய விதியை அது தானே நிர்ணயித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இளைஞர்களும் முதியவர்களும் ஆண்களும் பெண்களுமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடினார்கள். அவர்களது தன்னலமற்ற அந்த உணர்வு உலகத்தின் பாராட்டுதலை பெற்றது. நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் முதல் பிரதம மந்திரியாக விளங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை துரிதமாக பயன்படுத்தி நவீன பாரதத்தை உருவாக்க வேண்டுமென்று கனவு கண்டார்கள். அவர் எண்ணிய திட்டங்கள் சில அவர் காலத்திலேயே அமையப்பெற்றதை கண்டு அவர் மனநிறைவு பெற்றார். சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நமது தலைவர்கள் கண்ட கனவையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அர்ப்பண உணர்வு தூண்டப்பெற்று நமது பிரச்சனைகளை சரியான வழியில் தீர்ப்பதற்கான முறையில் சிந்திக்கின்ற மன உறுதியை நாம் பெற வழி ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி அதிகரித்து வருவது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். நாம் விவசாயிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தால் அவர்கள் உற்பத்தியை மேலும் பெருக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. அதிக உற்பத்தியின் பயன்கள் நுகர்வோருக்கும் கிடைக்கும் வகையில் அவர்களின் தேவைக்கேற்ப உணவு தானியங்கள் நியாயமான விலையில் தாராளமாக கிடைக்க வேண்டும். இடைத்தரகர்கள் கொள்ளையடிக்காதவாறு தடுத்துவிட்டால் அத்தியாவசிய பொருள்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்கின்ற நிலைமைகளை உருவாக்குவது சாத்தியம் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. உடனடி தேவைகளை சமாளிப்பதற்காக உணவு தானியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமென்றால் விவசாய உற்பத்தியை மேலும் பெருக்குவதுதான் வழி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு தடையாக இருப்பவைகளை அகற்றிவிட்டு தொழில்துறை உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள், உழைப்பு ஆகியவற்றை நாம் திறமையாக கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டிலுள்ள பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே நம் நோக்கமாகும். அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும். வீண் வாதங்களில் நேரத்தை போக்காமல் ஒன்றுபட்டு உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பழனி, அடிவாரம், பாரதி நகரில் உள்ள சிங்காரம் சகோதரர்கள்
உதகை நகர சபை அங்காடியில் உள்ள துரைராஜ் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்கள் கடிதம் கிடைத்தது. நாங்கள் அனுப்பியிருந்த காசோலை எதிர்பாராத விதமாக வங்கியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு, அதனால் தங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக மன்னிப்பு கோருகிறோம். ஏன் இவ்வாறு ஏற்பட்டது என்ற உண்மை நிலையை விளக்க வேண்டியது அவசியமாகிறது. வங்கியில் எங்கள் கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் தங்களுக்கு 1000 ரூபாய்க்கான காசோலையை அனுப்பிய அதே நாளில் வேறொருவருக்கும் அதே தொகைக்கான காசோலையை அனுப்பிவிட்டோம். அந்த காசோலை வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தங்களுக்கு அனுப்பியது திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டது. இது குறித்து தாங்கள் கடுமையான வார்த்தைகளில் கடிதம் எழுதி இருக்கிறீர்கள். எங்கள் தவறை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இத்துடன் 1000 ரூபாய்க்கான இந்தியன் வங்கி வரைவு ஒன்றினை அனுப்பியுள்ளோம். இதனை பெற்றுக்கொண்டதற்கான விவரத்தை தயவு செய்து தெரிவிக்கவும். கூடிய வரையில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் தங்கள் கணக்குகளை சரி செய்து விடுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள